விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றதுக்காக வராரு. காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ வந்து எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. "அத்தை ப்ளீஸ் அத்தை சொன்னா கேளுங்க. காவேரி என் கூட அனுப்பிச்சு வைங்க. காவேரி கூட்டின்னு போக தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரியை அனுப்ப முடியாது. வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் பேசுங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு நீங்கள் பாருங்கள், காவேரி என் கூட அனுப்பிச்சு தான் ஆகணும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? காவேரி எப்பவுமே இங்கே இருக்க முடியுமா? காவேரி என் பொண்டாட்டி நான் கூட்டின்னு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா வந்து நான் அனுப்பவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி அப்படின்றாங்க. காவேரி அதை கேட்டுட்டு எல்லாம் அமைதியாக இருக்கா. என்ன காவேரி நீ அமைதியாக இருக்க? நீ பேசவே மாட்டியா? சொல்லு காவேரி உங்கள் அம்மா கிட்ட. நான் வந்து விஜய் கூட தான் வாழ்வேன்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி அமைதியாக இருக்கா? அவள் அமைதியாக இருக்கும்போதே தெரியல உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்பா. அவளுக்கு குடும்பத்தை கௌரவம் தான் முக்கியம். குடும்பத்தை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் அவள் செய்ய மாட்டா. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏங்க புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் காவேரி எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? காவேரி இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காவேரி நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறீங்க. என்ன வாழ்ந்துட்டோம்? ஒன்றும் வாழலை. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் வந்து கல்யாணம் பண்ணோம். ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு என் அம்மாவுக்கு இது விருப்பம் இல்லை. உங்கள் கூட அனுப்ப எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன். அதனால் நான் வரவே முடியாது. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் கிளம்பிட்டுருங்க அப்படின்றாங்க. தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு இங்கே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன காவேரி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நானும் பார்க்குறேன், எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன் நான். நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்க. நீ எப்போ பார்த்தாலும் உன் அம்மா அம்மான்ற. அப்போ நான் உனக்கு முக்கியம் கிடையாது. நான் உனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் தேவை கிடையாது. என் அம்மா தான் எனக்கு முக்கியம், போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. என்ன காவேரி இப்படி பேசுகிற அப்படின்னு நிவின் வந்து குமரன் வந்து ப்ரோ சொன்னால் கேளுங்க, நீங்கள் இப்போ முதல்ல கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இங்கே நடக்கிற பிரச்சனையே வேறு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி இப்படி சொல்லுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? நேற்று கூட சொன்னியேடி அப்படின்னு இங்கே பாருங்கள், நேற்று சொன்னது இன்றைக்கி சொன்னதெல்லாம் வேணாம். இதுக்கப்புறமா தயவு செய்து என்னை தேடி வராதிங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். இங்கேருந்து முதல்ல கிளம்பி போங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஓ அப்படியா, இவ்வளோ நாள் நானும் உன்னை எவ்வளவோ நேரம் வந்து கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் நீ வரவே மாட்டேங்கிற. கடைசியாக வந்து நீ வருவேன்ற நம்பிக்கையில் நான் வந்தேன். ஏன் நீ தான் என்னை வரவே சொன்ன. வந்து என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஆனால் இப்போவே இந்த நிமிஷம் கூட நீ வந்து என்கிட்ட ஒரு மாதிரியும் எல்லார் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறல. அப்போது உனக்கு நான் முக்கியம் கிடையாதுல்ல. நம்ம வாழ்க்கை உனக்கு முக்கியம் கிடையாதுல்ல. இந்த நிமிஷம் சொல்கிறேன் காவேரி, இதுக்கப்புறமா நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். அந்த விஜய் வந்து தேடி வந்து விஜய் வந்து எப்போவோ போய் சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் நீயே தான் தேடி வரணும். உன் அம்மாவே என்னை தேடி இந்தாங்க காவேரி கூட வாழுங்கன்னு சொல்லிட்டு காவேரியை தந்து என் வீட்டில் விடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீயும் தப்பை உணர்வ. இந்த விஜய் அன்பை நீ உதாசீனப்படுத்துறல. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நாள் விஜயோட அன்பை நீ கண்டிப்பாக உணர்வ. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீயே என்னை தேடி வருவ காவேரி, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு காவேரி வந்து ரூமில் போயிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. விஜய் என்னை மன்னிச்சிடுங்க விஜய், எனக்கு வேறு வழியே தெரியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பேசினா தான் நீங்கள் எங்கேயாவது போவீங்க, அதனால தான் நான் இப்படிலாம் பேசிட்டேன். மற்றபடி வந்து நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதலும் அன்பும் என்றைக்குமே குறையாது விஜய், என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. இங்கே விஜயால் தாங்கிக்கவே முடியல. காவேரி அப்படி பேசுறது, ஏன் காவேரி இப்படி என்கிட்ட நடந்துக்கிறா, ஏன் இப்படி பேசுகிறா, என்கிட்ட நல்லா பேசுகிறா, அவங்க அம்மா முன்னாடி வேறு மாதிரி பேசுகிறாளே, நான் என்ன தான் பண்ணுறது? அப்போது காவேரி இப்படி தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து காவேரி அழுதுட்ருக்காங்க. காவேரி பார்க்க நிவின் வந்து உள்ளே வராரு. காவேரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்றாரு. சொல்லுங்கள் நிவின். உடனே என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி உன் மனசில்? நீ இப்போ கர்ப்பமாக இருக்கிறது கொஞ்சமாவது யோசிக்கிறியா இல்லையா? நீ பாட்டுன்னு உன் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற. உன் அம்மா கிட்ட நாங்கள் பேசியிருப்போம்ல, கர்ப்பமாக இருக்கிறத சொன்னால் எல்லாருமே ஒத்துன்னு இருக்க போகிறாங்க அப்படின்னு. இல்லை உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பாட்டி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து விஜயோட வாழ்க்கையிலேருந்து போ, அப்படி நீ ஒரு வேளை வந்தியன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்றாங்க. நீங்களே சொல்லுங்கள் நிவின், எப்படி நிவின் அவங்க வீட்டுக்கு நான் போக முடியும் அப்படின்னு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லியிருக்கலாம், எப்படி சொல்கிறீங்க? இதனால் பாட்டிக்கு அவருக்கும் சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனை. என்னால் எதுக்குன்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். ப்ளீஸ் நிவின், இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லாதீங்க அப்படின்றாங்க.